715 பஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தோட பிளாட்டை நான் சொல்கிறேன். இந்த 5 படத்தில் எந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறதே ஒரு தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேர் லாரா அப்படின்றது. இந்த படம் வந்ததே உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இது ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். படத்தோட லென்த் வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே தான். ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. என்ன ஆக்டிங்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப திறமையானவர்ன்றதை நம்மளுக்கு காட்டுறதுக்காக ஒரு வீட்டில் திருட்டு நடக்கும். அந்த திருட்டை யார் பண்ணாங்கன்றதை ஷார்ப்பாக இவர் அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ தான் மெயின் கேஸுக்கு வராரு. அதாவது மெயின் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீச் ஓரத்தில் ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. அதாவது பீச் ஓரம் இல்லை, ஆத்து ஓரத்தில் ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இது ஒன்று தான் க்ளூவாக இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணோட ஃபேஸ் தெளிவாக தெரியல. ஸோ எல்லோ ட்ரெஸ்ஸில் நைட்டு யார் இந்த பகுதியில் போனா, அந்த பொண்ணு யாருன்றதை இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வருது. அந்த பர்டிகுலர் நைட்டு வந்து எல்லோ ட்ரெஸ் போட்டு ஒரு 3-4 பொண்ணுங்க நடமாடி இருப்பாங்க. அதில் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது எக்ஸாக்டாக தெரியல. இவர் அந்த நாள் நைட்டு என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பயங்கரமா விசாரணை பண்றாரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து அசோக் அப்படின்ற ஆக்டரும் நடிச்சிருப்பாரு. அவரோட ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டீஷியனோட பையனா இருப்பாரு. அவர் ஏதோ ஒன்று மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கரமா விசாரணை பண்றாரு. ஒரு ஸ்டேஜில் அசோக்கை நெருங்குறாரு. அசோக்கும் இந்த பொண்ணு இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. நான் எல்லாத்தையும் அப்படியே பார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஒரேடியா முழு கதையை நான் சொல்ல, அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நிச்சயமா நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வந்துடும். இந்த படத்தை நிச்சயமா ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஷோ டைம் அப்படின்றது. ஆக்சுவலா தமிழ்ல நூடுல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வெளியாச்சு. அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்தாங்க. அதே டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நவீன் சந்திரா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லாங்க. எனக்கு இந்த படம் வந்து தமிழ்ல பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தெலுங்கு, அதாவது இந்த வருஷம் பார்த்தேன், இதுவும் நல்லா தான் இருந்தது. நான் இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நவீன் சந்திரா இருக்காரு பார்த்தீங்களா, ஒய்ஃப் பொண்ணு கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒய்ஃபோட ஃபேமிலி இவங்க கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்டாங்க. திடீர்னு ஏத்துக்கிட்டு இவங்களை பார்க்கறதுக்காக வரப்போறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இவர் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிறாரு. என்னன்னா, இவருக்கும் இந்த ஊர்ல இருக்க ஒரு போலீஸுக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து இருக்கும். இவங்க கொஞ்சம் சவுண்டா பாட்டு பாடி விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த போலீஸ் தட்டி கேட்கறதுக்காக வரும்போது இவர் தேவையில்லாம லூஸ் டாக் விட்டுருவாரு. இவங்களை ஏத்துக்காத ஒய்ஃபோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, இவங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒய்ஃபோட செயினை எவனோ ஒருத்தன் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஒய்ஃப் அவனை போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. அதில் அவன் இறந்தே போயிடுறான். இப்போ ஹீரோவும் எப்படியாவது அவனோட பாடியை மறைச்சு வைக்கணும், இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுவும் இல்லாம இவருக்கும் இந்த ஏரியாவோட போலீஸ்க்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த போலீஸ் கிட்டயும் ஹெல்ப் கேட்க முடியாது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு லாயர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த லாயரும் இவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒய்ஃப் தான் தெரியாதனமா அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு குடும்ப தலைவரா ஒய்ஃபை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அப்படியே பிரச்சனை வந்தாலும் சரி, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. அந்த கொலையை மறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. மறைச்சு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். முடிவை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா முடிச்சிருப்பாங்க. முடிவை பார்த்து நீங்க கண்டிப்பா டக்குன்னு சிரிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு முடிவா தான் இருக்கும். ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு புஜ்ஜி இல்லரா அப்படின்றது. ஆக்சுவலா தன்ராஜ்னு தெலுங்குல ஒரு ஆக்டர் இருக்காரு. காமெடி ஆக்டர் தான். நடுவில் சீரியஸான ரோல் எடுத்து பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல சுனிலும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சாந்தினி இருக்காங்கல்ல, தமிழ்ல நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ புதுசா ஒரு ஊருக்கு சார்ஜ் எடுக்கிறதுக்காக வராரு. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். சுனிலும் நடிச்சிருக்காருன்னு சொன்ன பார்த்தீங்களா, சுனிலும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்
தான். ஏற்கனவே இந்த ஊர்ல சின்ன பசங்களாம் காணாம போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு குரூப் சின்ன சின்ன பசங்களா பார்த்து தூக்கிட்டு இருக்காங்க. அது யாரு என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ வந்தோடனே விசாரணை ஆரம்பிச்சிடுறாரு. யார் இதுக்கு பின்னாடி இருக்கா, அவங்கள பிடிக்கணுன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது இவரோட பொண்ணே கடத்தப்படுறாங்க. இவரோட பொண்ணையே யாரோ கடத்திடுறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோ அந்த குற்றவாளிகளை பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப இவரோட பொண்ணே கடத்தப்பட்டுட்டாங்கல்ல, இதுக்கு பின்னாடி இருக்க நெட்வொர்க்கை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி சுனிலும் இவரும் சேர்ந்து ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் வெளியே வருது. அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. சொன்ன விதம்லாம் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் காமெடி கீமெடின்லாம் வரும். ஆனால் செகண்ட் ஹாஃப் முழுக்க கொஞ்சம் சீரியஸாகவே போகும். இது வரைக்கும் புஜ்ஜி இல்லரான்ற இந்த படத்தை நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க டைமை இந்த படம் வேஸ்ட் பண்ணாது. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு ராணி அப்படின்றது. இதுவும் ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம் தான். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. தந்தி1 சேனல்ல இந்த படம் தமிழ் டப்பிங்ல பார்க்க முடியும். இந்த படத்தோட ரன் டைம் இருக்கு பாத்தீங்களா, ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்குள்ள தான். ஆனா சூப்பரான ஒரு படம்னு சொல்லாங்க. முடிவுல வந்து நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ராணின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்களையும் டார்ச்சர் பண்ணிட்டாரு. இந்த மனுஷன் கூட நீ இருக்காத, இங்க இருந்து போயிடுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இவங்க போற நிலைமை வருது. இப்ப போறவங்களுக்கு வாழ்க்கை எப்படி நடத்துறதுன்னே தெரியல. வேலைலாம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே விலை மாதுவா மாறிடுறாங்க. அதாவது ஆளுங்க கூட போய் அது மூலியமா கொஞ்சம் காசெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என் கூட வா, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன்ற மாதிரி ஒருத்தர் கூட்டு போறாரு. அதுதான் அவரும் விலை மாதுவா வச்சுக்கிறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. பெரிய பெரிய கிளைண்ட் எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க கிட்ட லவ் பண்ற மாதிரிலாம் பழகிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது பைக்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்க. அதாவது இவங்களை பத்தி இவங்களுக்கு டோட்டலா எல்லாமே மறந்து போயிருது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்காகவே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு முருடன் அப்படின்றது. தமிழ்ல தான் இந்த படத்துக்கு முருடன் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் டப்பிங்ல இப்ப அவைலபிளா இருக்கு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அந்த கிராமத்துல இருந்து வெளியே வந்து இப்ப டாக்டர் எல்லாம் மாறிட்டாரு. இப்ப திரும்பி அந்த கிராமத்துக்கு போறாரு. ஏன்னா இவர் ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டு ஹெல்ப் பண்ற ஒரு ஐடியால தான் அந்த கிராமத்துக்கு திரும்பி வராரு. இவரோட சொந்த கிராமம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதே கிராமத்துல ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்குது. அது என்னன்னா, ரீசெண்டா கல்யாணம் ஆகுது பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் வந்து யாரோ வீடு புந்து எல்லை மீறி நடக்கிறாங்க. மனுஷனான்னு கேட்டீங்கன்னா மனுஷன் கிடையாது, ஏதோ ஒரு பேய் தான் எல்லை மீறி நடக்குது. கண்ணுக்கு தெரியாத பேய் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வருது. நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்து ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாரு. அந்த பொண்ணை பயங்கரமா லவ் பண்றாரு. ஏற்கனவே ஒரு பேய் எல்லார்கிட்டயும் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்குல்ல, அது இந்த பொண்ணுகிட்டயும் அட்ராசிட்டி பண்ணுது. அதாவது ஹீரோ லவ் பண்ற பொண்ணுகிட்டயும் அட்ராசிட்டி பண்ணுது. கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறான், ஏதாவது பண்ணுன்ற மாதிரி அவங்க ஸ்ரீகாந்த் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. கண்ணுக்கு தெரியாத அவன் யாரு, அவனோட பேக் ஸ்டோரி என்ன, அவனை ஏதாவது நம்ம பண்ணணுன்ற மாதிரி இவருமே நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாரு. அந்த முயற்சியில இவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்திருப்பாங்க. வேட்டைக்காரன் படத்துல விஜய் படிக்கிற காலேஜ்ல ஒரு பொண்ணு வருவாங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்டு மாதிரி, அவங்க தான் இந்த படத்துல வந்து ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. இது ஒரு நல்ல படம். இது வரைக்கும் நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படமும் நல்லா தான் இருக்கும். அந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.